மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய நீருடைய அன்பு பிள்ளைகளே, கடவுளுக்கு முழு மனதோடு நன்றி கூறுவோம். இந்த புதிய நாளையும் இந்த புதிய வாழ்வையும் நமக்கு பரிசாக கொடையாக கொடுத்திருக்கின்றார். எத்தனையோ விதமான பாதுகாப்புகள், வழிநடத்துதல்கள், ஆசீர்வாதங்கள், இது எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து அந்த நல்ல கடவுளுக்கு நன்றி கூறுவோம். நன்றியோடு நம்பிக்கையோடும் தொடரும் இத்திருப்பலியில் பங்கெடுப்போம். இன்று திருச்சபை இந்திய நாட்டினுடைய புனித அல்போன்சா அவர்களுடைய நினைவை கொண்டாடுகின்றது. நமது இந்திய நாட்டிற்கு பெருமை சேர்க்கின்ற ஒரு புனிதை. கேரளாவிலே பிறந்தவர். சிறு வயதிலேயே தன்னுடைய தாயை இழந்தாலும் தன்னுடைய சிற்றன்னையின் பராமரிப்பில் வளர்க்கப்பட்டவர். அவர் மிக கடுமையாக அவர்களை வளர்த்தாலும் தினந்தோறும் திருப்பலிக்கு அனுப்பிவிடுவார். அதே போல அவருடைய பாட்டி தினந்தோறும் புனிதர்களுடைய வரலாற்றை நம்முடைய புனிதைக்கு எடுத்துச் சொல்லி வளர்த்தார்கள். எனவே தான் நம்முடைய புனித அல்போன்சா புனித குழந்தை தெரசாள் மீது அதிக பக்தி கொண்டிருக்கிறார். இந்த புனிதனுடைய வாழ்வில் நாம் பார்த்தோம் என்றால் பெரும்பாலும் உடல் நோயினாலும் துன்பத்தினாலும் அவதிப்பட்டவர்கள். ஆனால் அந்த துன்பத்தின் வழியாக நான் இறைவனை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்லி தான் தேர்ந்து கொண்ட ஆசிரிய பணியாக இருக்கட்டும் அல்லது துறவர பணியாக இருக்கட்டும், அனைத்திலும் அவர் கடவுளுடைய துணையோடு அந்த பணியை செய்து முடித்தார்கள். இவர் 1946 ஜூலை 28 இறக்கின்றார். அப்பொழுது அவருடைய அடக்க திருப்பலியில் ஒரு குருவானவர் இவ்வாறு சொல்கிறார்: உங்களுடைய அந்த கல்லறைக்கு ஆயிரக்கணக்கான கருதினாள்களும் ஆயர்களும் இறைமக்களும் வருவார்கள் என்று சொல்கிறார். அதே போல இன்றும் கேரளாவிலே கர்ணயானத்திலே அவருடைய கல்லறையில் இறைமக்கள் அதிகமாக கூடி ஜெபிக்கிறார்கள், புதுமைகளை பெற்றுக் கொள்கிறார்கள். 2008 ஆண்டு அக்டோபர் 12 16ஆம் ஆசீர்வாதவர் இவரை புனிதையாக உயர்த்துகின்றார். எனவே இந்த நாளிலே இந்த புனிதையுடைய பெயரை தாங்கி இருக்கின்ற அனைவருக்காக ஜெபிப்போம். அந்த சிற்றன்னையும் பாட்டியும் ஞானத்தை, இறை ஞானத்தை ஊட்டி வளர்ந்தார்கள். அதே போல இந்த புனிதையுடைய திருவிழாவை கொண்டாடுகின்ற வேளையில் நம்முடைய பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுப்போம். சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை தகுதியோடு கொண்டாட நம்முடைய குற்றம் குறைகளை நினைத்து பார்ப்போம், மனம் வருந்துவோம், மன்னிப்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் ஆகையால் இப்பொழுது புனித மரியாதையாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல் இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். இன்று நவம்பர் 2 கல்லறை திருவிழா.
ஆண்டவரே இறைவா, துன்பரும் வாழ்வின் வழியாக உமக்கு மகிழ்வுடன் பணிபுரிய கன்னியான புனித அல்போன்சாவை அழைத்தீரே. அன்றாட சிலுவை தாங்கும் அவரது பொறுமையை பின்பற்றி கிறிஸ்துவின் பாஸ்கா மறை நிகழ்வில் நாங்கள் இன்னும் மிகுதியாக பங்கேற்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாகவே உம்மை மன்றாடுகிறோம். விடுதலை பயண நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் மோசே திரும்பி மலையிலிருந்து இறங்கி வந்தபோது கன்றுக்குட்டியையும் நடனங்களையும் கண்டார். மோசேயுக்கு சினம் உண்டது. அவர் தம் கையில் இருந்த பலகையை மலை அடிவாரத்தில் வீசி எறிந்து உடைத்து போட்டார். அவர்கள் செய்து வைத்திருந்த கன்றுக்குட்டியை எடுத்து நெருப்பில் சுட்டெரித்து மிருதுவான பொடியாகும் மட்டும் அதை இடித்து தண்ணீரில் தூவி இஸ்ரேல் மக்களை குடிக்க செய்தார். பின்னர் மோசே ஆரோனை நோக்கி, இம்மக்கள் உமக்கு என்ன செய்தார்கள்? இவர்கள் மேல் பெரும் பாவம் வர செய்துவிட்டீரே என்று கேட்டார். அதற்கு ஆரோன், என் தலைவராகி நீர் சினம் கொள்ள வேண்டாம். இம்மக்கள் பொல்லாதவர்கள் என்பது உமக்கு தெரியுமே. அவர்கள் என்னை நோக்கி, எங்களுக்கு வழிகாட்டும் தெய்வங்களை செய்து கொடும், எங்களை எகிப்து நாட்டில் இருந்து நடத்தி வந்த அந்த ஆள் மோசேயுக்கு என்ன ஆயிற்றோ தெரியவில்லை என்றனர். நானும் அவர்களிடம், பொன் அணிந்திருப்பவர்கள் கழற்றி தாருங்கள் என்றேன். அவர்களும் என்னிடம் தந்தனர். நான் அதனை நெருப்பில் போட இந்த கன்றுக்குட்டி வெளிப்பட்டது என்றார். மறுநாள் மோசே மக்களை நோக்கி, நீங்கள் பெரும் பாவம் செய்து விட்டீர்கள். இப்பொழுது நான் மலை மேல் ஏறி ஆண்டிடம் செல்ல போகிறேன். அங்கே ஒருவேளை உங்கள் பாவத்திற்காக நான் கழுவாய் போகிறேன். செய்ய இயலும் என்றார். அவ்வாறே மோசே ஆண்டவிடம் திரும்பி வந்து, ஐயா, இம்மக்கள் தங்களுக்காக பொன்னால் தெய்வங்களை உருவாக்கி பெரும் பாவம் செய்துவிட்டார்கள். இப்பொழுது நீர் அவர்கள் பாவத்தை மன்னித்தருளும், இல்லையேல் நீர் எழுதிய உம் நூலிலிருந்து என் பெயரை நீக்கிவிடும் என்றார். ஆண்டவரோ மோசேயிடம், எவன் எனக்கு எதிராக பாவம் செய்தானோ அவனையே என் நூலில் இருந்து நீக்கிவிடுவேன். நீ இப்போது புறப்பட்டு போ. உன்னிடம் நான் கூறியுள்ளபடி மக்களை நடத்தி செல். இதோ என் தூதர் உன் முன்னே செல்வார். ஆயினும் நான் தண்டனை தீர்ப்பு வழங்கும் நாளில் அவர்கள் பாவத்தை அவர்கள் மேலே சுமத்துவேன் என்றார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள்.
காட்சிக்கு பதிலாக புல் தீட்டு பானையின் உருவத்தை செய்து கொண்டனர். தங்களை விடுவித்த இறைவனை மறந்தனர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தாம் நாட்டில் அவர் செய்த வியத்தகு செயல்களை செங்கடலில் அவர் செய்த அச்சுறுத்தும் செயல்களையும் மறந்தனர். ஆகையால் அவர்களை அவர் அழித்து விடுவதாக கூறினார். ஆனால் அவரால் भारत सरकार ने सभी देशवासियों के हित में हेल्थ इंश्योरेंस से जीएसटी पूरी तरह से हटाकर 0 कर दिया है। उनका हेल्थ इंश्योरेंस सिर्फ 550 रुपए महीने से शुरू। policybazaar.com। In the safe in your heart। மோசே அவர் உன் உடைமதில் காவலர் போல் நின்றார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர். தம் படைப்புகளுள் நாம் முதற்கனிகள் ஆகும்படி உண்மையை அறிவிக்கும் வார்த்தையால் நம்மை ஈன்றெடுக்க அவர் விரும்பினார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு மக்களுக்கு எடுத்துரைத்த வேறு ஒரு உவமை. ஒருவர் கடுகு விதையை எடுத்து தம் வயலில் விதைத்தார். அவ்விதை எல்லா விதைகளையும் விட சிறியது, ஆனாலும் அது வளரும் போது மற்றெல்லா செடிகளையும் விட பெரியதாகும். வானத்து பறவைகள் அதன் கிளைகளில் வந்து தங்கும் அளவுக்கு பெரிய மரமாகும். விண்ணரசு இக்கடுகு விதைக்கு ஒப்பாகும். அவர் அவர்களுக்கு கூறிய வேறு ஒரு உவமை. பெண் ஒருவர் புளிப்பு மாவை எடுத்து 3 மரக்கால் மாவில் பிசைந்து வைத்தார். மாவு முழுவதும் புளிப்பேறியது. விண்ணரசு இப்புளிப்பு மாவுக்கு ஒப்பாகும். இவற்றையெல்லாம் இயேசு மக்கள் கூட்டத்துக்கு உவமைகள் வாயிலாக உரைத்தார். உவமைகள் இன்றி அவர் அவர்களோடு எதையும் பேசவில்லை. நான் உவமைகள் வாயிலாக பேசுவேன், உலக தோற்றம் முதல் மறைந்திருப்பவற்றை விளக்குவேன் என்று இறைவாக்கினர் உரைத்தது இவ்வாறு நிறைவேறியது.
ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.